ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து ஒரு பிரம்மாண்டமான படத்த வந்து இயக்க போறாங்க. இதனுடைய அப்டேட் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்குது. இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய சினிமாலே ஒரு படத்துக்கு அதிக பட்ஜெட் போட்டு எடுக்க மாட்டாங்க. ஆனா அட்லி வந்து பெரிய அமௌண்ட் போட்டு இந்த படத்த எடுக்க போறதாட்டு தகவல் வெளியாயிருக்குது. இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இந்த படத்தோட கதை என்ன? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அட்லி வந்து ஒரு பிரம்மாண்டமான படத்த வந்து எடுக்க போறதாட்டு தகவல் வெளியாச்சு ஒரு வீடியோ மூலமா. சரியா? இது வந்து யார் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர் அவங்க தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா படுகோன். அது வீடியோல எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து இந்த படத்தோட கதைய குறித்து தீபிகா படுகோன்ட்ட வந்து எடுத்து சொல்றாங்க. தீபிகா படுகோன் என்ன பண்றாங்கன்னா, அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகே அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே எல்லாமே ஓகே கமிட்மெண்ட் ஆனது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு அந்த வீடியோல ஒரு சீன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அத பார்க்கும்போது சூப்பரா இருந்து கிரியேட்டிவா இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோன் வந்து ஒரு கேமரா அவங்க நிக்கிறாங்க ஒரு இடத்துல. அவங்கள சுத்தி ஃபுல்லா கேமரா வந்து காமிச்சிருந்தாங்க. அடுத்ததாட்டு தீபிகா படுகோன் வந்து ஒரு குதிரை, ஒரு போலி குதிரைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி குதிரையில இருக்கிறது மாதிரி, குதிரையில இருந்துகிட்டு, பயங்கரமா ஒரு கையில வந்து பால வச்சுட்டு கத்துறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. இப்போ தீபிகா படுகோனோட ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கு 25% பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஏலியன் சப்த படமா இருக்கலாம். ஏன்னா, அட்லி இயக்குற படமே ஒரு வேற லெவல்ல இருக்கும். ஒரு அப்படி கிரியேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மத்த 75% ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும்னா, பழைய காலத்துல உள்ள கதைகள் தான் இதுல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலயே காமிச்சிருந்தாங்க. அந்த வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லா பேக்கிரவுண்ட்ல ஃபுல்லா கிரீன் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. அதுல வந்து தீபிகா படுகோன் வந்து அதுல அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஆக்ஷன் எல்லாமே வச்சு காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு குதிரையில தீபிகா படுகோன் இருக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அத குதிரைன்னு பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்க்ரீன்ல ஃபுல்லா செய்யப்பட்டது மாதிரி இருந்துச்சு. அதுலயுமே தீபிகா படுகோன் போட்டிருந்த காஸ்டியூம் கூட அந்த ஷூட்டிங்க்காக போடுவாங்கல்ல, அந்த காஸ்டியூம்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இனி இத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து இவங்களுக்கு என்ன காஸ்டியூம் நல்லா இருக்கும், எப்படி இருக்கும், அது எல்லாமே பார்த்து அவங்க தான் கிரியேட்டிவா எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சரியா? அதுக்காக தான் இந்த காஸ்டியூம்ஸ்லாம் குடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவதார் படத்த பார்த்துருப்பீங்கல்ல? எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. ஒரு எந்த அளவுக்கு கிரியேட்டிவா எல்லாமே கிரீன் ஸ்க்ரீன்ல வச்சு பண்ணியிருந்தாங்களோ, அதே மாதிரி தான் ஃபுல்லா இந்த படத்த வந்து கிரீன் ஸ்க்ரீன்ல வச்சு நம்ம தீபிகா படுகோன வச்சு காமிச்சிருந்தாங்க. இந்த படத்த குறித்து தீபிகா படுகோன் தான் நடிகையாட்டு கமிட்மெண்ட் ஆயிருக்கதாட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு அதிகபூர்வமான வீடியோவாட்டு இன்னைக்கு சன் பிக்சர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரி இந்த படத்தோட நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாருமே இல்லங்க. அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படத்துல வந்திருப்பாங்கல்ல, அவங்க தான். அல்லு அர்ஜுன பத்தி பார்க்கும்போது, சொல்லவே வேண்டாம். இப்ப புஷ்பா படத்துல வந்து நடிக்க விடும்போது, அந்த கேரக்டராவே மாறிட்டாங்க. அல்லு அர்ஜுன் எந்த படத்த குடுத்தாலுமே அந்த கேரக்டரா மாறி அந்த அளவுக்கு பெஸ்ட்ட குடுப்பாங்க. ஓரளவுக்கு அல்லு அர்ஜுன் நடிச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டா தான் இருக்கும். அப்படி வந்து சொல்லப்படுது. அல்லு அர்ஜுன பத்தி எப்போ சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்லி வந்து இந்த படம் எடுக்க போறதாட்டி ஏப்ரல் மாசமே என்னன்னா தகவல் அறிவிச்சுட்டாங்க. அதுல வந்து அல்லு அர்ஜுன் கண்டிப்பா அந்த படத்துல வந்து நடிகர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நடிகை தான் சொல்லல. அது இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க. சரி இப்ப அட்லிய பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லி வந்து எந்த படத்த எடுத்தாலுமே மாஸா தான் எடுப்பாரு. கிட்டத்தட்ட இந்த படம் அட்லியோட 6வது படம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அல்லு அர்ஜுனுக்கு பார்க்கும்போது இந்த படம் வந்து 22வது படம். நம்ம இப்போ அட்லியோட படத்துக்கு வரலாம். அட்லி வந்து முதல்ல என்ன படம் வந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா ராணி. அது 2013ல வெளியாச்சு. அதுல வந்து நடிகை வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா. அந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. கிட்டத்தட்ட அது எத்தன கோடி வசூல் அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய முதல் படம் ரூ. 55,00,00,000 வசூல் ஆயிடுச்சு சரியா? அடுத்தது என்ன படம் அட்லி எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெறி. நம்ம விஜய் வச்சு எடுத்தாங்க. 2016ல வெளியிட்டிருந்தாங்க.
அந்த படத்துல கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி வசூல் அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150லேருந்து 160 கோடி வசூல் அடிச்சது. அதுவும் ஒரு மாஸான படம். பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. அது அவங்களுடைய 2வது படம் சரியா? அடுத்ததாட்டு வந்து என்ன அடுத்ததாட்டு விஜய் வச்சு தான் எடுத்தாங்க. மெர்சல் படம் எடுத்திருந்தாங்க. அது 2017ல வந்து வெளியாச்சு. அந்த படத்துலயுமே கிட்டத்தட்ட எவ்வளோ வசூல் அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 240 டூ 250 கோடி வசூல் அடிச்சு சரியா? அதுவுமே சூப்பரா இருந்து வேற லெவல்ல இருந்துச்சு. யாருமே குறை சொல்ல முடியாது. அடுத்ததாட்டு 3வது படமும் பிகில். விஜய் வச்சு தான் எடுத்திருந்தாங்க சரியா? வேற லெவல் ஹிட் குடுக்கணும் அப்டின்ட்டு. அதுவுமே எத்தன கோடி வசூல் அடிச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 295ல இருந்து 300 கோடி கூட வசூல் அடிச்சது. அதுவுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அடுத்ததாட்டு ஜவான் படம். இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, 2023ல ரிலீஸ் ஆச்சு சரியா? இதுல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஷாருக் கான், நயன்தாரா, தீபிகா படுகோன், விஜய் சேதுபதி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்ச படம் தான். இதனுடைய வசூல் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1148 கோடி வசூல் அடிச்சிருக்குது. தீபிகா படுகோன் அதுலயுமே அவங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. தீபிகா படுகோன் வந்து அட்லி வச்சு எடுக்கிற 2வது கமிட்மெண்ட் படம் தான் இந்த படம் சரியா? இந்த ஜவான் படம் வந்து வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு. அ அட்லியோட கிட்டத்தட்ட 5 படத்துலயுமே இந்த படத்துல தான் அதிக வசூல் அடிச்சுன்னு சொல்லணும். இப்ப அடுத்ததாட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து 6வது படமாட்டு இந்த படத்த எடுத்துட்டு வராங்க. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, 600 கோடியிலருந்து 800 கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் மினிமம் 800 கோடி வரை இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த அளவுக்கு பட்ஜெட் அதிகமா போட்டு எடுக்குறாங்க அட்லி. கண்டிப்பா இந்த படத்தோட ஹிட் வேற லெவல்ல இருக்கும்னு தான் சொல்லணும். இதுவரைக்குமே இந்தியா சினிமாலயே ஹையஸ்ட் வந்து 600 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. நெறைய படங்கள் சரியா? ஆனா 800 கோடி பட்ஜெட்ல வந்து இதுவரைக்குமே யாரும் போனது கிடையாது. நம்ம அட்லி மட்டும் தான் 800 கோடி பட்ஜெட்ல வந்து எடுக்கிறதாட்டு தகவல் வெளியாயிருக்குது. சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி வந்து 800 கோடி பட்ஜெட்ல இந்த படத்த வந்து எடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்களா? இப்போ 800 கோடி பட்ஜெட்ல எடுக்கிறதுனால, இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான படமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த சீன்ஸுமே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதுல வந்து தீபிகா படுகோன் கத்துற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுவுமே பார்க்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப இந்த படம் வந்து வேற லெவல்ல மாஸா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நெனைக்கிறேன். இப்போ அட்லி எடுக்கிற படம்னாலே கண்டிப்பா வேற லெவல்ல ஹிட் அடிக்கும். எதுவுமே வந்து ஹிட் அடிக்காம கிடையாது. வேற லெவல்ல கடைசியில ஜவான் படம் கூட அந்த அளவுக்கு ஹிட் அடிச்சு, இந்த படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லி இந்த படத்தோட தயாரிப்ப பத்தி இன்னைக்கு சன் பிக்சர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்கல்ல. இந்த வீடியோவ யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இத பார்த்துக்கிட்டு இந்த படம் வந்து எத குறித்து இருக்க போது? ஏலியன் சார்ந்தா? இல்லன்னா மன்னர் கால சார்ந்த படமாட்டு இருக்க போதா? இத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. இது என்ன படமா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.